அந்த மாணவரணி அமைப்பாளர் திமுகவின் மாணவரணி அமைப்பாளரோட பெட்ரூம். இது வந்து கிச்சனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி, என்னால கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல, கொஞ்சம் முடியல, அதனால வீடியோ போட முடியல. அதை பத்தி அப்புறம் பேசலாம். என்னடா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு திமுக மாநகரணியோட வீடு அப்படின்னு சொல்லி சொல்றியே, அதாவது அந்த நிர்வாகியோட வீடு அப்படின்னு சொல்லி சொல்றியே, அவர் வீடா இருந்தா என்ன, இதை எதுக்கு நீ வீடியோல எடுத்து போடுற அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த வீடியோல முதல்ல என்னென்ன காட்டுறாங்க அப்படிங்கறத நல்லா பாருங்க. பழைய பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூமு, அது மட்டும் இல்லாம ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, இந்த மாதிரி அட்டாச் பாத்ரூம் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கலவையா வந்துடும் திமுக நிர்வாகி. ஏன்னா இந்த ஆட்டையை போடுறது, அடிச்சு புடுங்குறது, இந்த மாதிரி வேலையில ஈடுபடுறது தானே திமுக நிர்வாகியா இருப்பான். அந்த கேட்டகரியில இவனும் என்ன சொல்ற, எனக்கு தலையும் புரியல காலும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நான் தெளிவாவே சொல்றேன். நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி? கோவை மாநகராட்சி வடவள்ளி 36வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில நகரப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்படும். ஆரம்ப சுகாதார நிலையம் எதுக்கு கட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரத்துக்கு போய் சிகிச்சை எடுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக முதலுதவிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்கல்ல, அதாவது பக்கத்திலே முதலுதவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம். அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை தன்னோட திமுகவோட பவரை பயன்படுத்தி, அதாவது நான் அதுல ஒரு நிர்வாகி, தலைமை நிர்வாகியா இருக்கேன் அப்படிங்கிற பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு செஞ்சு அந்த இடத்துல குடியே இருக்கிறான். அதாவது சொந்த வீடாவே மாத்திக்கிட்டாங்க அவங்க. நீங்க அந்த வீடியோல பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்க மயனோட சைக்கிள் ஆரம்பிச்சு பெட்டு, கட்டில், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணி தங்கி இருக்காங்க அப்படின்னு. ஆனா இவ்வளவு செட்டப்போட தங்கி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்பதான் இந்த முறையா இந்த வீடியோ பார்த்தோன்னா நிறைய பேர் விழிப்புணர்வா இருப்பீங்க. எப்படி திமுக செஞ்சா என்ன பண்ணியாவது பொழைச்சுக்கலாம், அதாவது சம்பாரிச்சுக்கலாம், எவன்ட்டையாவது வாயில அடிச்சு வயிற்றுல அடிச்சு கிட்னி வித்தாவது பொழைச்சுக்கலாம் அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றவனும் அதை சார்ந்தவனா தான் இருப்பான். அதாவது அதுல பயன்பெறவன், இந்த ஒயின் ஷாப் வச்சு நடத்துறவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன், மண்ணல்றவன், இந்த மாதிரி இவங்க தான் அவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தவிர மத்தவனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுல கீழே இருக்கவங்க 10 ரூபா சம்பாதிக்கிறவன் பார்த்தா கிடையாது, அவங்களும் சேர்த்து தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எதுலயோ ஆரம்பிச்சு எதுலயோ முடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அவ்வளவு ஆதங்கம். நீங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் தனிப்பட்டு எந்த ஒரு கட்சிக்குமே சப்போர்ட் பண்ண கிடையாது. எந்த கட்சியிலயா தப்பு பண்ணாங்க அப்படின்னா எடுத்து சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி நடந்தா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.